உங்க களத்துல வந்து போராட்டம் பண்றாங்க. விஜய் அந்த மாதிரி களத்துக்கு வந்து இன்னும் போராட்டம் பண்ணலையே சார். நீ களத்தில் வந்து டிஎம்கே ஃபைலு 1 2 வெளியிட்டியா? என்ன ரிசல்ட் சொல்லு. பூண்டோட இதெல்லாம் காலின்னு சொன்னில்ல, ஒரு வயலும் காலி ஆகலை. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற ஒரு கட்சி இருக்காதுன்னு நீயும் சவால் விட்ட, மோடியும் சவால் விட்டார். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் எந்த நிகழ்வும் நடக்கலை. இப்போ களத்துக்கு வந்து நீ ஒன்றும் கழட்டலை. இங்கே உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற. அதை தாண்டி நீ என்ன செஞ்ச? களத்தில் வந்து நிற்கிறதுனா என்னன்னு தெரியுமா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி எவ்வளோ வருமானம் வர வேண்டியது விட்டுட்டு என் மக்கள் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனுக்காக கட்சி ஆரம்பித்து புதுசாக ஒரு கொள்கை ஒரு கோட்பாடோடு வந்து நிற்கிறார்ல. சின்ன பசங்க மாதிரில தோட்டா சின்னது தான், உரசிப்பார் தெரியும் உனக்கு. அதோடைய பவர் என்ன, இம்பேக்ட் என்னன்னு. அது புரியாமல் இந்த தற்கொலைத்தனமாக பேசுறதை அண்ணாமலை தம்பி நிப்பாட்டிக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்ணாமலை சொல்லி முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு விஜயை பார்த்து எதை தெரியுமா நீ கற்றுக்கணும்? உழைக்க கற்றுக்கணும். தன்மானத்தோட சுயமரியாதையோடு உழைச்சி சாப்பிட கற்றுக்கணும். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கிற? என் வீட்டு வாடகைக்கு என் நண்பர் காசு கொடுக்குறாரு, என் பெட்ரோல் போகிறதுக்கு இன்னொரு நண்பர் காசு கொடுக்குறாரு, என் டிரைவருக்கு சம்பளம் இன்னொரு ஆள் காசு கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? 4 நண்பர்கள் காசு கொடுத்தவங்க உழைப்பே ஓடிக்கிட்டு இருக்கணும் பொழுது நீ விஜயை பற்றி பேசலாமா?